பட் மாறாக வந்து ஒரு எதிர்க்கட்சியாக பலமாக இருக்க வேண்டிய எடப்பாடி கைக்கு வந்த தேமுதிகவை கோட்டை விட்டு உட்காந்துருக்காரு. ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ணிட்டு கொடுக்காத. பாமக 2 பொழந்து போய் கிடக்கு. அவர் பக்கத்தில் யாரும் வரமாட்டேன்றான். ஒரு பக்கம் விஜய் கதவு திறந்து வச்சிருக்காரு, அவர் பக்கத்தில் யாரும் போக மாட்டேன்றாங்க. இப்போது எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்க்கட்சி பலமாக இருக்கணும். எதிர்க்கட்சி அரசுக்கு எதிரான ஒரு போக்கு மக்கள்கிட்ட இருக்குன்னா அதை கேஷ் பண்ணுறதுக்கு எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. அந்த ஒரு தன்னுடைய அணியை பலப்படுத்துகிற ஒரு போக்கை வந்து இருக்கிற பன்னீரையும் விட்டாங்க என்டிஏலேருந்து. சார் 2001 என்ன சார் ஆச்சு? என்னாச்சு? எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணி வச்சிருந்தாரு கலைஞர் சார். ஜெயலலிதா கலைஞரை கம்பேர் பண்ணாதீங்க. எடப்பாடியெல்லாம் சொல்கிறது. ஜெயலலிதாவோடலாம் எடப்பாடியை கம்பேர் பண்ணிங்கன்னா அது அதிமுகவுக்கு அசிங்கம். அது ஆக்சுவலாக எடப்பாடி ஜெயலலிதாவோட பாப்புலாரிட்டி என்ன, எடப்பாடியோட பாப்புலாரிட்டி என்ன? நீங்கள் அதை போய் கம்பேர் பண்ணுறீங்களே. நீங்கள் உடனே 66 சீட் வாங்கினாங்களா 21ன்னுவீங்க. அதில் 35 சீட் எங்கே வாங்கினாங்க? கொங்கு மண்டலத்தில் தானே வாங்கினாங்க. அதுவும் பாஜக கூட்டணியோடு தானே வாங்கினாங்க. மீதி இருக்கிற சீட்டு தானே இங்கே 31 சீட்டு தானே. மற்ற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 31 மாவட்டங்களில் வெறும் 31 சீட்டை வாங்கிட்டு கொங்கு மண்டலத்தில் 35 சீட்டு வாங்கினாங்க. அங்கே மட்டுமே பலமாக இருந்தாங்க.